2025 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 இரண்டாவது போட்டி இன்று விறுவிறுப்பாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறப் போகின்றது. இந்த ஆசிய கிண்ணத்தை பொறுத்தமட்டில் மொத்தமாக 8 அணிகள் களமிறங்கியிருந்தன. குறிப்பாக இந்த 8 அணிகளில் 2 பிரிவுகளிலும் இவ்விரண்டு அணிகள் சூப்பர் 4க்கு தேர்வாகி இருக்கின்றன. முதல் பிரிவு பொறுத்தமட்டில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இதற்கு தகுதி பெற்றிருக்கின்றமை இங்கு சிறப்பு. ஏனைய அணிகளான ஓமான் மற்றும் யுஏ ஆகிய அணிகள் இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று மற்ற பிரிவில் பார்க்கும்போது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இந்த தகுதியை பெற்றிருக்கின்றன சூப்பர் 4ல் விளையாடுவதற்கு. ஆனால் ஆப்கானிஸ்தான் போராடி இருந்தது, இறுதி நேரத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. ஆப்கானிஸ்தான் இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருந்தது மற்றும் ஹாங்காங்கும் இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருந்தது. நேற்று முதலாவது சூப்பர் 4 போட்டி இடம்பெற்றிருந்தது. இது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பொறுத்த மட்டும் சிறப்பான ஒரு வெற்றியை இறுதி பந்து ஓவரிலே பெற்றுக்கொண்டது பங்களாதேஷ் அணி. இந்த தொடரின் முதல் சுற்றிலே பங்களாதேஷ் இலங்கையிடம் தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட நேற்றைய சூப்பர் 4 முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்று இப்பொழுது முன்னிலை வகிக்கின்றது. முதல் துடுப்படுத்தாடி இருந்த இலங்கை அணி 168 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், இலங்கை அணியினுடைய தசுன் சானக்க மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 64 ஓட்டங்கள், வேகமான ஆட்டம். அது மாத்திரமல்ல 34 ஓட்டங்களை இலங்கை அணியினுடைய வீரராக இருக்கக்கூடிய குசல் மெனிஸ் பெற்றுக்கொண்டார். 22 ஓட்டங்கள் பேத்தும் நிசாங்க, 21 ஓட்டங்கள் அணித்தலைவர் சரித் அத்சலங்க. பந்துவீச்சு பொறுத்தமட்டு முஸ்டபிசுர் ரஹ்மான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 169 பங்களாதேஷ் அணியுடைய வெற்றி இலக்கு. இது பங்களாதேஷ் அணி இறுதி ஓவரிலே கடந்திருந்தது. சிறப்பான ஒரு வெற்றி. குறிப்பாக சைஃப் ஹசன் மற்றும் ஹிருதுல் ஆகியோர் அரைச்சதங்களை கடந்திருந்தார்கள். இது இப்படி இருக்கும்போது இன்று இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த 2 அணிகளுக்குமே பொறுத்தமட்டில் 20 போட்டிகளை பொறுத்தமட்டில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தியிருக்கின்றது. இந்த தொடரினுடைய முதல் சுற்றிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. பலம் பொருந்திய ஒரு அணியாக இந்தியா காணப்பட்டாலும் கூட ஒரு போட்டி ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சஞ்சு சாம்சனுக்கு இன்னும் ஒரு 83 ஓட்டங்கள் தேவை. சர்வதேச 20 போட்டிகளில் 1000 ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் வரிசையில் இடம் பிடிப்பதற்கு. அது மாத்திரமல்ல, ஹார்திக் பாண்டியா இன்னும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினாராக இருந்தால் 20 சர்வதேச போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் என்ற பெருமை அவரை சாரும். ஆர்ஷ்தீப் சிங் மாத்திரம்தான் 100 விக்கெட்டுகளை 20 சர்வதேச போட்டிகளில் வீழ்த்திய ஒரே ஒரு இந்திய வீரர் என்பதும் இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. பார்க்கலாம் போட்டியினுடைய முடிவுகள். அதை தாண்டி இந்த போட்டி எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம். முதல் போட்டியில் உங்களுக்கு தெரியும், இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதிய போது வீரர்களுக்கு இடையில் கை குலுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த பஹல்காம் தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் குறித்து பேசப்பட்டிருந்ததை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போட்டி எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.